எனது அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். நான் இன்று கொண்டு வந்திருக்கும் தலைப்பு, நீங்களும் ஒரு கோடீஸ்வரன். நீங்கள் எல்லோரும் கோடீஸ்வரர்களாக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆரம்பிக்கின்றேன். ஒரு சிலருக்கு கோடி ரூபாவில் இருக்கும் பூச்சியங்களை பார்த்தவுடன் அவர்களுக்கு ஒரு நடுக்கம் வர ஆரம்பிக்கும். ஏனென்றால் அவர்கள் ஒரே நேரத்தில் 1 கோடி ரூபாவை கையில் எடுத்திருக்க மாட்டார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு பய உணர்வு ஏற்படும். மன தைரியமும் முயற்சியும் இருந்தால் 4 வருடங்களில் கோடீஸ்வரனாகி விடலாம். இது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு விடயம். நீங்கள் கோடீஸ்வரனாக வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கும் உங்களது தொழில் முயற்சியை அபிவிருத்தி செய்வதற்காக வங்கிகளிலோ அல்லது வட்டிக்கு பணம் கொடுக்கும் நிறுவனங்களிலோ கடன் பெற்றால் நீங்கள் நேர்மையான முறையில் ஒருபோதும் கோடீஸ்வரனாக வர முடியாது என்பதை திட்டத் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் கோடீஸ்வரன் ஆவதற்கு எத்தனையோ முறைகள் என்னிடம் இருக்கின்றது. அவைகளில் ஒரு முறையை மட்டும் நான் இன்று விவரமாக சொல்லுகிறேன். முழுமையாக பாருங்கள். அப்போதுதான் நீங்களும் ஒரு கோடீஸ்வரனாக வர வேணும் என்ற முயற்சி செய்வீர்கள். அதன்பின் கோடீஸ்வரனாகி விடுவீர்கள். இது ஒரு சிறிய முயற்சிதான். முயற்சி செய்து பாருங்கள். நான் உச்சரிப்பது போல் 3 முறை உச்சரிக்கவும். நான் கோடீஸ்வரனாகிவிட்டேன். நான் கோடீஸ்வரனாகிவிட்டேன். நான் கோடீஸ்வரனாகிவிட்டேன். இப்போது உண்மையில் நீங்கள் கோடீஸ்வரனாக போகின்றீர்கள். சொல்லப்போகும் வியாபாரத்தின் தன்மை, வாகனங்களை வாடகை கொடுக்கும் நிறுவனம், அதாவது கார் போன்ற வாகனங்களை வாடகைக்கு கொடுக்கும் நிறுவனம். இந்த வியாபார நிறுவனத்தை சட்ட ரீதியாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு இந்த நிறுவனத்தை பற்றிய கவர்ச்சிகரமான விளம்பரங்களை பகிரங்கமாக விளம்பரம் செய்யுங்கள். இது முதலாவது விளம்பரம். அடுத்ததாக, மாத அடிப்படையில் அதிகமான கார்கள் எங்களது நிறுவனத்துக்கு தேவைப்படும் என்று விளம்பரம் ஒன்று செய்யவும். அப்போது அதிகமான கார்கள் உங்களை தேடி வரும். அவைகளில் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்றபோல் 5 கார்களை வாடகைக்கு எடுக்கவும். பெரும்பாலும் ஒரு கார் ரூபாய் 50,000க்கும் ரூபாய் 60,000க்கும் இடையில் எடுக்கலாம். நீங்கள் வாடகைக்கு வாங்கிய கார்களில் உங்களுடைய நிறுவனத்தின் ஸ்டிக்கர்களை கவர்ச்சிகரமான முறையில் ஒட்டவும். இந்த 5 கார்களும் உங்களுடைய நிறுவனங்களுக்கு சொந்தமாகி விட்டது. இப்போது நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை தொடங்கலாம். அடுத்த விளம்பரம் ஒன்று செய்யுங்கள். அதாவது, நாளாந்த அடிப்படையில் வாடகைக்கு கார்கள் இருக்கிறது. இதுவும் ஒரு நல்ல கவர்ச்சிகரமான விளம்பரமாக இருக்க வேண்டும். நாளாந்த வாடகையாக ரூபாய் 6,000 இருந்து 7,000 வரையிலும் கொடுக்கலாம். அதை கொடுங்கள். ஒரு மாத வருமானம் ஒரு காரினால் 30 தர 6,000, 1,80,000 வரும். பொதுவாக 30 நாளும் வாடகைக்கு கொடுக்கலாம் என எதிர்பார்க்க முடியாது. ஒரு குத்து குறிப்பாக 20 நாட்கள் வாடகைக்கு விடப்படும் என்று வைத்துக் கொண்டால், ஆக குறைந்தபட்சம் 20 தர 6,000, 1,20,000 ரூபாய். கார் ஒன்றுக்கு கொடுக்க வேண்டிய வாடகை ரூபாய் 60,000. வாகனம் ஒன்றுக்கு ஒரு மாதத்துக்கான செலவு ஒரு குத்து குறிப்பாக ஒரு 15,000 ரூபாய் செலவு போகும். ஒரு காரினால் கிடைக்கக்கூடிய வருமானம் மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 45,000. 5 கார்களுக்குமான வருமானம் 5 தர 45,000, அதாவது 2,25,000 ரூபாய் கிடைக்கும் ஒரு மாதத்துக்கான வருமானம். ஒரு வருடத்துக்கான வருமானம் 2,25,000 தர 12, அது சமன் ரூபாய் 27 லட்சம். அப்படியானால் 4 வருடங்களில் 27 லட்சம் தர 4, 1,08,00,000 ரூபாய் பெறக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாகி விட்டீர்கள். 4 வருடங்களில் 1,08 லட்சம் தேறிய லாபமாக கிடைக்கும். இது ஆக குறைந்த கீழ்மட்டத்திலான ஒரு கணிப்பீடுதான். பணத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்காமல் பணங்கள் சேரும் பொழுது ஒவ்வொரு காராக வாங்கி கொள்ளுங்கள். சொந்தமாக கார்களை வாங்கியதும் வாடகைக்கு வாங்கிய கார்களை ஒவ்வொன்றாக திருப்பிக் கொடுங்கள். இப்போது எல்லா கார்களும் உங்களுக்கே சொந்தமாகியுள்ளது. இதனால் வாடகை செலுத்த வேண்டியதில்லை. இப்போது உங்களுடைய 1 வருட வருமானம் கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 1,60,00,000. 4 வருடங்களில் இந்த வருமானம் பெறக்கூடியதாக இருக்கும். அப்படியானால் இந்த வியாபாரத்தில் ஒரு மாதம் கிடைக்கக்கூடிய லாபம் அல்லது வருமானம் 13,50,000. கிட்டத்தட்ட 13,50,000 ரூபாய் ஒரு மாதம் கிடைக்கும். இந்த வியாபாரம் எல்லோராலும் செய்யக்கூடியதாக இருக்கும். இன்னும் பல துறைகளை சார்ந்த வியாபாரங்கள் இருக்கின்றது. வேண்டுமானால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் இந்நிகழ்ச்சியை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். 4 வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் மாத வருமானம் 13,50,000 ரூபாய். நீங்கள் 4 வருடங்களுக்கு டிகிரி அல்லது மாஸ்டர் அல்லது PhD படித்தாலும் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் வியாபாரத்தில் கிடைக்கும் லாபத்தில் ஆக கூடியது 10 ஒரு பங்கை மட்டுமே சம்பளமாக அல்லது வருமானமாக பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது நன்கு சிந்தியுங்கள். வியாபாரம் எவ்வளவு மகிமையானது, தூய்மையானது, மனதுக்கும் சந்தோஷத்தை தரக்கூடியது. மனதில் நேர்மறையான எண்ணங்களும் தைரியமாக செய்யக்கூடிய துணிவும் இருந்தால் இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். நான் ஒரு கவுன்சிலராக இருக்கிறேன். என்னிடம் பல நூற்றுக்கணக்கான தொழில் முயற்சிகள் இருக்கின்றது. தேவைப்படுபவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். இறைவன் உதவியை கொண்டு 4-5 வருடங்களில் நீங்களும் ஒரு கோடீஸ்வரனாகி விடுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் களத்தில் இறங்கினால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எனவே நீங்களும் ஒரு கோடீஸ்வரனாகின்றீர்கள் என்னும் வாழ்த்துக்களுடன் மீண்டும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் புதிய தலைப்புடன் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். இன்ஷா அல்லாஹ்.